ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8 things to be adopted for the development of our business. நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 8 வகையான டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் find or communicate with new people, new persons. இப்போ புது புது ஆட்களை நம்ம பார்க்கணும், புது புது ஆட்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் புதிய ஆட்கள் கூட இருந்தால் தான் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும், நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது தான் புது புது ஃபீட்பேக் வரும், புது புது ரிவ்யூ வரும். ஸோ அப்போ இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் கொண்டு வரலாம். ரைட்டா? ஸோ புதிய ஆட்கள் புதிய ஐடியாக்கள்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது இன்னும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதிய ஆட்களை நீங்கள் பார்க்கணும், புதிய ஆட்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது அடாப்ட் சேஞ்சஸ். ஸோ காலம் மாற மாற காலத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய நீடு அதுவுமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, காலத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய தேவைகள் வேற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லேண்ட்லைன் இருந்தது, அப்புறம் மொபைலுக்கு மாறிட்டோம். அந்த மொபைல்லே வெர்ஷன் மாறி மாறி வந்துட்டு இருக்கு இல்லையா, புது புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த புது புது ஃபீச்சர்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாதான் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி தான். ஸோ மக்கள் புது புது தேவைகளுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த புது தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நியூ சேஞ்சஸை கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் அவுட்டேட் ஆயிரும். ஓகே, தேர்ட் திங் இஸ் டேக் ரிஸ்க். ஸோ இப்போ ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாது. ஸோ இப்போ புது டெக்னிக்கை அடாப்ட் பண்ணும்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு மனப்பான்மை வரும். ஸோ அந்த ரிஸ்க்கை கால்குலேட்டட் ரிஸ்க், அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதை கவனமாக ஹேண்டில் பண்ண தெரியும். நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய புது சேஞ்சஸ், புது அடாப்ஷன் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ ஒர்க் ஆகாமல் இருந்தால் அது கொஞ்சம் இழப்புகள். ஓகே, ஸோ அந்த மாதிரிப்பட்ட ரிஸ்க்கு கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடென்ஷியல்ஸ் அலோன். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை மட்டுமே நீங்கள் நம்பக்கூடாது. ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா. நீங்கள் மட்டும் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. சிலர் மார்க்கெட்டிங்கில் நல்ல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, சிலர் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா, நியூ ஐடியா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்பி அவங்ககிட்ட அந்தந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். இப்போ சினிமா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸில் கேமராமேன் தனியாக இருக்கிறாங்க, இது டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக இருக்கிறாங்க, ஷூட்டிங்கில் மற்றப்பட்ட பார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்படி ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்லையும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ நான் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா நடக்காது. ஓகே, ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்தந்த இதில் வெல்வெஸ்ட் பர்சன்ஸ் யாரோ அவங்கக்கிட்ட அந்தந்த பொறுப்புகளை ஒப்படைக்கணும். அதே போல தான் எல்லா பிஸ்னஸும். அடுத்து அஞ்சாவது,
கம்ப்ளீட் தி கரண்ட் திங் அண்ட் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அதை முடிச்சுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும். ரைட்டா? ஸோ இது வந்து எல்லா விஷயத்துலையும் அப்ளிகபிள் கிடையாது. கூடுமான வரை இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு போக முடியுமோ அதையெல்லாம் நீங்க வந்து முடிச்சுக்கிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து கிளம்சி ஆகி எதுவுமே கம்ப்ளீட் ஆகாம அப்படின்னு போகும். ஸோ ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும் கூடுமான வரை. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ், எங்க எங்க எது எது பண்ண முடியுமோ அந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஆறாவது விஷயம், டோன்ட் ஹேவ் மல்டிபிள் சாய்ஸஸ். நிறைய சாய்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு பிசினஸ்ல நிறைய சாய்ஸ் இருக்குன்னா உன் மைண்ட் வந்து எதை எடுக்கிறதுங்கிறதுல அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு இதை அந்த மல்டிபிள் சாய்ஸ்ல ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற சாய்ஸ் அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ அதை எடுத்துருக்கலாமோ அதை எடுத்துருக்கலாமோ அது பெட்டரா இருக்கும். ஸோ இதுவுமே எல்லா விஷயத்துலையும் அப்ளிகபிள் கிடையாது. கூடுமானவரை நம்ம நிறைய சாய்ஸ் இருக்கிறத தவிர்க்க வேண்டும். அடுத்து 7வது விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். ஓகே, இப்போ எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் அதை செய்து முடிச்சிருவேன். ஓகே, ஸோ புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னா இதை கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன். எங்களுடைய ஒரு நம்பிக்கை வரணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நீ வந்து யூ கேன் மூவ் ஃபார்வேர்டு. ரைட்டா? ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அந்த மைண்ட் செட் வராது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அந்த உங்களே நீங்க நம்பணும். அதுக்கு செல்ஃப் லவ் வேணும். செல்ஃப் லவ் இருந்தால் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நீ எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆட்டோமேட்டிக்காக நீ பண்ணுவ. அடுத்த கடைசி 8வது விஷயம், ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து தான் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு அடுத்து கோயிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறோம், இதுதான் பெரிய ப்ராப்ளம். ப்ரொக்ராஸ்டினேஷன் காரணம் என்ன? ஸ்டார்டிங் ட்ரபிள், தயக்கம். இந்த ஹெசிடேஷனை விட்டுறணும். ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அதை பல ஆங்கிள் இருந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணணும். அனலைஸ் பண்ண பிறகு அது சாதக பாதங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்ச பிறகு அது உனக்கு செட் ஆகும், இதுதான் கரெக்டான வழின்னு தெரிஞ்சா அதை பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு விடக்கூடாது, கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும், ப்ரொக்ராஸ்டினேஷன்லாம் போயிடும். ப்ரொக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். மைண்டு சப்கான்சியஸ் அந்த ஆள் மனசு வந்து அதில் ஐக்கியமாயிரும் அப்புறம். ஸோ அது வந்து வெற்றிக்கான ஒரு வழி. ஸோ இந்த 8 விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபார் டெவலப்பிங் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் தனிப்பட்ட புக்கில் இருந்து எடுத்தது இல்லையா, ஒரு 5-6 புக்குகள், பத்திரிகைகள், மேகசின்ஸு, ஜேர்னல்ஸு இதெல்லாம் நிறைய கோத்ரூ பண்ணும்போது நம்ம வந்து அப்பப்போ எடுத்த பாயிண்ட்ஸ், இந்த 8மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரைட்டா? ஸோ அதான் கொடுத்துருக்குறோம், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ், நன்றி.